Again, dear students, இந்த வீடியோல கட்டிங் ஆஃப் த லென்ஸ் பார்க்க போறோம். இப்போ லென்ஸை கட் பண்ண என்ன ஃபர்ஸ்ட் லென்ஸ் நான் கட் பண்ணாம இப்போ ஒரு ஃபோக்கல் லென்த் நம்ம டெரைவ் பண்ணுவோம். யூ ஹாவ் அ பை கான்வெக்ஸ் லென்ஸ் லைக் திஸ். அதை கட்லாம் பண்ணல, பை கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. we know that there is a object. இங்க வந்து இமேஜ் வரும், ரியல் இன்வெர்டட் இமேஜ் வரும். there is a focal length. What is a lens maker formula? Lens formula நம்ம டெரைவ் பண்ணோம். 1 by u minus 1 by v is equal to 1 by m. இது நம்ம படிச்சது. So for this lens, இந்த இது வந்து என்னது? This is a surface R1, this is a surface R. R2 ஓட radius of curvature இந்த சைடு இருக்கும், இந்த சைடு இருக்கும் இல்லையா? So there is a radius of curvature of R2 and this is a radius of curvature of R2, R1. இப்போ R1 வந்து பாசிட்டிவா இருக்கும், R2 வந்து நெகட்டிவா இருக்கும். இப்போ இது வந்து பை கான்வெக்ஸ் லென்ஸா இருந்தா R1 is equal to R2 is equal to R. That's it. Okay. So நான் இப்போ வந்து சைன் அது அப்ளை பண்ண போறேன். 1 by v is minus 1 by u is equal to ஃபார்முலா என்னது? n minus 1 1 by r1 minus 1 by r2. This is a formula. We know that this is a formula. Very simple idea தான். இப்போ v is positive, u is negative, not an issue. Okay. இப்போ r பாருங்க, r1 is a positive, r1 is equal to r. R2 is negative, minus R போட்டுக்கோங்க. R1 plus அப்போ plus R வரும். இப்போ 2 by R n minus 1 இது வந்து 2 by R. So the focal length right hand side is equal to என்னது 1 by F இல்லையா? அப்போ நமக்கு என்ன focal length ஃபார்முலா வரும்னா 1 by F is equal to R by 2 of n minus 1. இது வந்து for a biconvex lens. Biconvex lensக்கு நான் ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டேன். இப்போ ஒருவேளை if you cut the lens, not issue. If you cut the lens ஒன்றும் ஆகாது. நம்ம வந்து லென்ஸ் இருக்கு பாருங்க, வெரி ஈஸி ஐடியா தான், கரெக்டா பார்த்து. இது பை கான்வெக்ஸ் லென்ஸ் தான். திஸ் இஸ் அ பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ் ஏ. இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் வழியா இந்த போர்ஷனை கட் பண்றேன். கட் மட்டும் தான் பண்றேன், டிஸ்பிளேஸ் பண்ணல. லென்ஸ் இருந்தா டிஸ்பிளேஸ் பண்ணல, கட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறேன். இதை வந்து கட் பண்ணிட்டு இந்த லென்ஸ் நான் டிஸ்பிளேஸ் பண்ணேன்னா அதுக்கு வேற மாதிரி பண்ணணும். இப்போ வந்து நான் ஜஸ்ட் கட்டிங் த சென்ட்ரல் பார்ட். நல்லா பார்த்துக்கோங்க, கட் மட்டும் தான் பண்றேன். இப்படி பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. நோ சேஞ்ச். இட் இஸ் ஆக்ட் as a original lens. That's all. But intensity of the image, intensity of the image reduced. That's all. அப்போ அலாங் த ஆக்சிஸ், பிரின்சிபல் ஆக்சிஸ் நீங்க லென்ஸை கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருது? இன்டென்சிட்டி ரெடியூஸ் ஆகுது. ஓகே, வாட் ஹேப்பன் இஃப் cut the lens in vertical axis? If you have a lens, it is considered as a biconvex lens. This is a principal axis, this is a vertical axis. The vertical axis வழியா கட் பண்றேன், இந்த சைடுல கட் பண்ணிருக்கேன். I am cutting this line along vertical direction. I have a two lens. இப்போ இந்த ரைட் லெஃப்ட் சைடு பார்ட் இது ஒரு பார்ட்டா பிரியும், இது ஒரு பார்ட்டா பிரியும். அப்ப we have a one lens like this. கலர் சேஞ்ச் பண்ணுவோமா? எனக்கு இப்படி ஒரு லென்ஸ் கிடைச்சிரும். This is part 1 and also we have another part. இப்படி கட் பண்ணும்போது தான் சீனே மாறும். Now we have two lens. ரெண்டு லென்ஸை நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி? அலாங் த வெர்டிக்கல் ஆக்சிஸை கட் பண்ணும்போது.
This is a lens 2. இப்போ lens 1க்கு நீங்க focal length formula எழுதுங்க. 1/f is equal to என்ன formula? n minus 1 இதுல எந்த ஒரு மாற்றங்களும் இருக்க போறதில்ல. இப்ப lens 1 நான் lens 1க்கு எழுதுறேன். lens 1க்கு எழுதுறேன். இப்போ general formula 1/r1 minus 1/r2. Here this is a surface R1. This is surface R2. So R1 is positive. R2 is infinity. இதே சப்ஸ்டிட் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன்னா, இப்போ R1க்கு பதிலா Rன்னு எடுக்கிறேன். ஒரு R தான் இருக்கு. அப்போ 1/infinity is 0வா மாறும். Now the focal length for the lens 1. Lens 1னால f1ன்னு வச்சுக்கிறேங்க. என்ன வருது? R divided by n minus 1 வருது. So compared to the previous caseல original convex lens கட் பண்ணாத போது இருக்கிற focal length, biconvex lens focal length இங்க நான் எழுதி வச்சிருக்கேன். Yeah, 1/f is equal to, sorry, f. That is a focal length na. This is a f இல்லையா? This is a f. Okay. f ஓட வேல்யூ வந்து r by 2 of n minus 1 for a convex lens. For biconvex lens focal length என்ன வந்துச்சுன்னா r by 2 of n minus 1. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த இண்டிவிஜுவல் லென்ஸ் பார்ட் 1ஓட focal length எப்படி இருக்குன்னா 2 times of focal length of the biconvex f0. ஓகேவா? சரி. இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு வந்து நீங்க focal lengthக்கு டயக்ராம் வரைங்க. செகண்ட் பார்ட்டுக்கு focal length கண்டுபிடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நான் focal length கண்டுபிடிச்சிட்டேன். ஒரிஜினல் பைகான்வெக்ஸோட கம்பேர் பண்ணுறேன். அது 2 times greater தான் இருக்கு. இப்போ செகண்ட் பார்ட் நான் எடுக்கிறேன். செகண்ட் பார்ட்டுக்கு வந்து இது வந்து R1, this surface is R2. So for lens 2, R1 is infinity, R2 is minus. Okay, so 1/f எழுதுங்க. n minus 1, 1/infinity minus or minus plus, we get R. Now that we have the same focal length R by n minus 1. இப்போ lens 2ஓட focal length எப்படி இருக்கும்? 2 times of the original lens. சரியா? That's it. Thank you.